அஃப்கோர்ஸ் மார்க்கத்தில் கொடுக்காம போகிறதுன்ற கான்செப்ட் இல்லை, புரியாமல் போகிறதுன்றது வேணால் இருக்கும். என்ன கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கொடுக்கப்படும். இது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த வெற்றி தோல்வின்ற மன பாங்குலேருந்து தாண்டி வந்துட்டோன்னா, முக்கியமாக மிஷனுடைய ஒர்க் பண்ணுறவங்க, உங்களோட ப்ராக்டிஸை சீரியஸாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன பண்ணாலும் வெற்றியும் தோல்வியும் என் கையில் இல்லை, ஆனால் எஃபர்ட்ஸ் என் கையில் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். பல இடங்களில் நான் வாலண்டியர்ஸை பார்க்கும்போது எல்லாருமே கேட்குறது, இந்த இடத்துக்கு போகணும், கனெக்ட் சரியாக நிறைய பேர் நான் நினைச்சளவு வரல. இதே தான் சார்ஜி மகாராஜ் நடந்து ஒரு முறை பாபுஜி மகாராஜோட ஓவர்சீஸ் டூர் போகும்போது 5000 பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. அவர் போய் உட்காடுறாங்க, மீட்டிங் ஆரம்பத்தில் 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ சார்ஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் கேட்குறேன், நான் பேசணுமா வேணாமா, 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் இருந்தானா 5000 பேர் இருந்தாங்க, இனி என்ன பேசக்கூடிய கருத்து ஒன்று தான், அது பேசு அப்படின்னாரோ. அவர் பேச 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 ஹாலில் இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்றதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போன்று தான் நம்மளுடைய வேலை. எவ்வளோ பேர் கனெக்டுக்கு வராங்க, என்ன எஃபர்ட்ஸ் நடக்குது, எஃபர்ட்ஸு பரிபூர்ணமாக செய்தீங்களா? பரிபூர்ணமாகனா எந்த விதமான ஷார்ட் சேஞ்சுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, குறைபாடுகள் இல்லாமல் நியாயமான முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம். சரியாக எல்லோரும் இன்வைட் பண்ணோமா, நம்மளுடைய ஆடியன்ஸ் கரெக்டாக கூப்பிட்டோமா? இல்லை ஒரு ப்ரிசெப்டர் சிட்டியும் கொடுக்குறாருன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்களோ, 100 பேருக்கு கொடுக்குறீங்களோ, 1000 பேருக்கு கொடுக்குறீங்களோ, நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆனீங்களா?